ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த நியூ மாடல் கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எந்த நாட்டில் கைப்பிடி போட போகிறோமோ அந்த நாட்டில் இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக வச்சு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கைப்பிடிக்கும் உள்ளே சொருகிறதுக்கு இந்த அளவுக்கும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உள்ளே சொருக விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போது நமக்கு கைப்பிடிக்கு தேவையான அளவுக்கு ஒயரை கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயரை அளவாக வச்சு நம்ம ஒயர் கட் பண்ணணும். இப்போ இந்த சைடுக்கு 2 ஒயர், பின்பக்கம் 2 ஒயர், மொத்தம் 4 ஒயர் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அந்த ஒயர் அளவுக்கு 4 ஒயரை நான் அளந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ 4 ஒயர் கட் பண்ணியாச்சு. இதில் 2 ஒயர் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி 2 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை நம்ம எந்த இடத்துல கைப்பிடி போட போகிறோமோ அந்த நாட்டில் சொருகி விட போகிறோம். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் இருக்கும். அதனால் நிறைய பேர் எப்படி கைப்பிடி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த நாட்டில் தான் கைப்பிடி போட போகிறேன். இப்போ இந்த நாட்டோடைய சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப் வரும். இந்த சைட்லேயும் அதுக்கு அடுத்து இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இப்போ இந்த 2 இடத்துலையும் தான் நம்ம ஒயரை விட்டு வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் சொருகி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கேப் வழியாக மேலே எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது நம்ம ஒயரை சொருகிட்டோம். இப்போ இந்த ஒயரை நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். மொத்தம் இப்போ நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரையும் நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஒயரை நம்ம அந்த நாட்டோடைய சைடில் இருக்க கேப் வழியாக உள்ளே விட்டு உள்பக்கம் இந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம முறுக்கு கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போது இந்த கைப்பிடிக்கு கட் பண்ண ஒயர் மொத்தம் 4 ஒயர். அந்த ஒயர் ரைட் ஹேண்ட் சைடில் 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் இருக்கும். பாருங்கள், 2 ஒயரும் தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த 2 ஒயரையும் மேலே எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒயரை டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு மீண்டும் ரன்னிங் ஒயரை அதே மாதிரியே மடிங்க. மடிச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஒயரை இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு கீழே இருக்க 2 ஒயரையும் அந்த ஒயரில் போட்டு மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. மடிச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை
அது உள்ளே போட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த கைப்பிடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ மாடல் கூடைக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.